வழக்கறிஞர் அஜிதா நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த தீர்ப்பில் முக்கியமான ஹைலைட்டாக ஆயுள் தண்டனை மட்டுமல்லாது ரெமிஷனுக்கான தண்டனை குறைப்புக்கான வாய்ப்பும் தடை செய்து வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நீங்க வரவேற்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னு சொன்னா யூஸ்வலா இந்த மாதிரி நிறைய குற்றங்களை செய்யக்கூடிய அல்லது பெரிய அளவு குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் கூட ஒரு 14 வருஷம் கழிச்சு 12 ஆண்டுகள் கழிச்சு ரெமிஷனுக்காக அப்ளை பண்ணும்போது அப்ப இருக்கக்கூடிய அரசுகள் அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் சட்டத்திலேயே இருக்கும் பொழுது அது மக்களுடைய பார்வைக்கு வராமலேயும் கூட பல நேரங்கள்ல ரெமிஷன் வாங்கி அவர் சீக்கிரமா வீட்டுக்கு போறதுங்கிறது நடக்கும். ஆனா ஒரு தீர்ப்பு இதை பற்றி சொல்லி இருக்கும் போது நிச்சயமாக கீழமை நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு அவங்களுடைய ஒரு கன்சிடர்ட் ஒப்பீனியனை மேல்முறையீட்லயும் அரசும் எடுத்துக்கணுங்கிறது இருக்கு. அப்ப அவர் ஒரு வாழ்நாள் வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மீனிங் என்னவோ அதற்கேற்றாற் போல அவருடைய லைஃப் டைம் உள்ள இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ரொம்ப நல்ல ஒரு தீர்ப்பு. இதே ஒரு லூப் ஹோலா குற்றவாளி தரப்புல அவங்க சுட்டி காட்டுறாங்க. இது சட்டம் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ரைட்டு அதை பறிக்கிறதுக்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படிங்கிற வாதத்தை முன்னெடுக்க போறோம்னு குற்றவாளி தரப்புல சொல்லப்படுது. ஸ்ட்ரிக்ட்லி லீகலி ஸ்பீக்கிங் இது மேல் நீதிமன்றங்களுக்கு போகும்போது அது எப்படி பார்க்கப்படும்? ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு ஒரு பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் அவருக்கு அப்பீலுக்கான ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் பொழுது கீழ்மை நீதிமன்றம் உண்மைகளை அல்லது சரியாக பார்க்காமல் ஒரு நிரபராதிய குற்றம் இழைச்சிருச்சு, அவர் மேலான ஒரு தண்டனையை அவர்களுக்கான சட்ட வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு, அப்பீலுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சட்டப்படியானதுதான். ஆனா ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீதிமன்றம் இதுல ரிமிஷனுக்கான வாய்ப்பு தரப்படக்கூடாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த குற்றம் என்ன குற்றம் அவர் செஞ்சாரோ அதுல இருக்கக்கூடிய அதிகபட்ச சட்டப்பூர்வமான தண்டனை தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இதுலயே ஒருவேளை ஒரு மரண தண்டனையோ வேற எதனா இந்த அதிகபட்ச குற்றத்துக்கான தண்டனை இருந்திருந்தா அதையும் கூட நீதிமன்றம் கொடுத்திருக்கலாம். அப்ப இந்த வாழ்நாள் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது 14 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் அப்படி வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது அன்டில் லைஃப் தரணும் அப்படின்னு சட்டத்துல அதற்கான ஒரு பிரிவு இல்லாம இருக்கும்பொழுது அதற்காக தரப்பட்ட ஒரு கடுமையான ஒரு அம்சமாக நான் பாக்குறேன். டெஃபினட்டா அவருக்கு அந்த ரைட் இருக்கு. நீதிமன்றம் மறுக்கிறதுக்கும் அரசு அதை ஏற்றுக்கொள்வதற்கும் மறுப்பதற்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை அரசு அந்த ரெமிஷனை அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதை பயன்படுத்தி அதை கொடுத்தாங்கன்னா கூட ஸ்டேட் அல்லது அந்த பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக கூட ஒரு பிரைவேட் அப்பீல் போட்டு அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு வருமா அப்படின்னு நான் ஒரு ஐ எம் திங்கிங் அலவுட் வித் யூ. அதனால ரெமிஷன் இல்லாத ஒரு அப்படிங்கிறது குறைக்கப்பட முடியாது. எப்படி அணுகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆயுள் தண்டனை என்றால் அது 14 வருஷம் இல்ல வாழ்நாள் முழுக்கத்தான் ஆயுள் தண்டனை அப்படின்னு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பலமுறை இதை உறுதி செஞ்சிருக்கு. பட் ரெமிஷனுக்கான வாய்ப்பு சட்டத்தில் இருக்கிறத பார்க்கின்றோம். பட் இந்த ரெண்டு கேசஸ்லயும் உதாரணத்துக்கு பப்ளிக் கிளேர்ல பொதுவா வந்திருக்கக்கூடிய இந்த பொள்ளாச்சி கேஸ்லயும் இந்த கேஸ்லயும் இந்த ரெமிஷனுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நீதிமன்றம் கொடுத்திருக்கு. பட் இந்த மாதிரியான கேசஸ் மேல போகும்போது உச்ச நீதிமன்றம் மேல் நீதிமன்றங்களோ இந்த விவகாரத்தை எப்படி அணுகிருக்கு? என்னால அப்படி ஒரு ஜெனரல் கேஸ் பண்ண முடியாது. பல நேரங்கள்ல அந்த நேர்வுகள்ல அவங்களுக்கான அந்த தண்டனைங்கிறது ஓவர் டர்ன் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனா கௌசல்யா சங்கர் வழக்குல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்திலேயே கூட கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பெல்லாம் மாறி இருக்கு. அவங்க அப்பாவே விடுதலை பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா அந்த நேர்வுகளுக்காக இந்த வழக்கும் அப்படி ஆயிடும் அப்படின்லாம் ஒரு கெஸ் பண்றதுங்கிறது சரியானதா இருக்காது நான் நினைக்கிறேன். இது இருக்கக்கூடிய கடுமையான ஒரு தன்மை அப்புறம் நிறைய ஒரு 4-5 விஷயங்களை ரெமிஷன்ல பார்க்கலாம்ல லீகலா. அந்த கிரிமினல் அவருடைய குற்றவாளியினுடைய நடத்தை, குற்றவாளியோட பாஸ்ட் பிஹேவியர், குற்றவாளியினுடைய குற்றத்தன்மை, அது சொசைட்டில ஏற்படுத்தியிருக்க இம்பாக்ட், இது போன்ற விஷயங்கள் கடைசியாக அவருடைய நன்னடத்தை அப்படிங்கறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்ப எனக்கு லா சொல்லும் பொழுது 3 விஷயங்கள் அவருக்கு எதிரா இருக்கு. ஸோ இது இப்படி ஒரு இண்டிகேட் பண்றது அப்படிங்கிறது நாளைக்கு யார் அதை பார்த்தாலும் எந்த ஒரு அரசு இருந்தாலுமே கூட அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கான ஒரு ஒரு டைரக்டரி அல்லது அவர்கள் எப்படி அதை கன்சிடர் பண்ணணும்ன்றதுக்கான விஷயத்திற்கான ஒரு வாய்ப்பை அல்லது ஒரு டைரக்ஷனை இந்த ஜட்ஜ்மெண்ட் சேர்த்தே கொடுத்திருக்குன்றதான் நான் பாக்குறேன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.